வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள கோட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்துட்டு ஒரு மிஷனை பண்றாங்க. அந்த மிஷனில் ஒரு ப்ராப்ளம் நடந்துடுது. அந்த ப்ராப்ளம் இவங்களுக்கு ஃபியூச்சரில் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ இந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். யாருமே பெருசாக இந்த படத்துக்கு ஹைப் வைக்கவே இல்லை. நம்ம பிரேம்ஜியும் வைபவும் தான் கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஹைப்பை கிளப்பி விட்டாங்கன்னு சொல்லலாம். பட் அந்த ஹைப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த விஷயங்கள் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. அந்த சர்ப்ரைசிங்கான ஒரு சில எலமெண்ட்ஸ் வரும்போது மட்டும்தான் இந்த படம் ரசிக்கும்படியாக இருந்துச்சே தவிர அதை தவிர்த்துட்டு தூக்கிட்டு பார்த்தோம்னா இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது உண்மைங்க. முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துளி கூட போர் அடிக்காமல் ரொம்ப சூப்பராகவே கொண்டு போனாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரா ஏஜென்ட்டு அப்புறம் சாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் காட்டும்போது அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு புரியாமல் போகலாம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் தெளிவாக புரிகிற மாதிரி அழகாகவே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போனாங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ எந்த அளவுக்கு ஆக்ஷன் பேக்கடாக கொண்டு போகிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஃபேமிலி சைடுமே காட்டினாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. ஒன்று ரெண்டு காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக போர் அடிக்கவே இல்லை. ஸோ கதை மெல்ல மெல்ல நகர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சே தவிர என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக நமக்கு வரல ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்தினுடைய அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சில பேர் எதிர்பார்த்துருப்பீங்க, சில பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் நான் வந்துட்டு இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த ட்விஸ்ட்லாம் ரிவீல் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இன்ட்ரோல் பிளாக்லேயே அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை போட்டாங்க. அது வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுடைய ஸ்டார்டிங்லேருந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போய் இன்ட்ரோல் பிளாக் வரைக்குமே அருமையாக அந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க. அது போக இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கேரக்டர்ஸை கூட ரொம்ப சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. நம்ம தளபதி விஜய் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகாமல் நம்ம ஸ்னேகா அவர்கள், பிரபுதேவா அவர்கள், பிரசாந்த் அவர்கள், இன்னும் சிலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாரையுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது போச்சு. அதனாலேயே படம் வந்துட்டு லேக் ஆகாமல் போர் அடிக்காமல் கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தளபதின்னு சொல்லிட்டு அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போனது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமாவே இருக்குங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸே செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அதை ரிவீல் பண்ண வேண்டாம். ஹீரோ வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கக்கூடிய கிளாஷ் தான் வந்துட்டு செகண்ட் ஹாஃபு. ஸோ அந்த கிளாஷ் வந்துட்டு வில்லன் ஒரு சில காமெடியான விஷயங்களெல்லாம் பண்ணுறான், கொஞ்சம் கொடூரமான விஷயங்களும் பண்ணுறான். ஸோ அப்படி பண்ணும்போது அது ரசிக்கும்படியாக இருக்கணும். பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற வகையில் தான் இருந்துச்சு. ஸோ ஒன்று அந்த வில்லன் கதாபாத்திரத்தை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எஸ்ஜே சூர்யா மாதிரி சைக்கோ வில்லன் மாதிரி காட்டியிருக்கலாம், அந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம். பட் அந்த மாதிரி ரொம்ப சைக்கோத்தனமாக அவரை காட்டவே இல்லை. ஒரு லிமிட்டாக தான் அந்த வில்லனை காட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப கொடூரமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மேட்ச் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இந்த ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் தான். ஸோ அந்த கேட் அண்ட் மவுஸ் காட்சிகளெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படியாக வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அந்த வில்லன் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற வகையில் தான் இருந்துச்சு. அவன் ஏதோ மாஸ் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க போல. பட் அது வந்துட்டு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற வகையில் இருந்துச்சு அப்படிங்கிறத தவிர்க்க முடியலங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா இந்த படத்தில் சுத்தமாக லாஜிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே இடமில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் லாஜிக்கெல்லாம் சுத்தமாக எதிர்பார்க்கவே கூடாது. ஸோ கதையிலிருந்து வெளியே வந்து நிஜ வாழ்க்கையில் படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் ஃபீல் ஆச்சு. ஸோ தளபதி அரசியல் வராரா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸு, தளபதி சினிமா விட்டு போகிறாரா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸு, அடுத்து யார் வந்துட்டு இந்த சினிமாவை இது பண்ண போகிறாங்க அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸு அதுக்கு வென்ற இதுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு படத்தினுடைய கதையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. கதையே அங்கே இல்லை. கதையிலிருந்து வெளியே வந்து ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் அது தளபதி ரசிகனா நம்ம ரசிக்கலாம். ஸோ தளபதி வந்துட்டு நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ண போகிறாரு, அவருடைய ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் இது அதெல்லாம் படத்துலேயே காட்டுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தளபதி ரசிகனால தான் ரசிக்க முடியுமே தவிர ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம உட்காந்து பார்க்குறப்போ எதுக்கெல்லாம் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ் அப்படின்னா இதை விட மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் இந்த படத்தினுடைய பிஜிஎம். ஸோ ஒரே ஒரு பிஜிஎம் தான் இந்த படத்தில் இருக்குது. அந்த ட்ரைலரில் ஒரு பிஜிஎம் வரும்ல, அந்த ஒரு பிஜிஎம் தான் திருப்பி 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 எல்லா சீன்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தினுடைய பாட்டு, ஸோ பாடல்கள் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த சின்ன சின்ன கண்கள் அப்படிங்கிற பாட்டு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அந்த பாட்டை எந்த இடத்துல வச்சா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமோ அங்கே வச்சுருந்தாங்க அந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டை. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள். விஜயுடைய கரியர்லேயே தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பிளேஸ்மெண்ட்னா அது இந்த பிளேஸ்மெண்ட் தான். அதாவது அந்த இடத்துல பாட்டை வச்சாங்க பாருங்கள்,
தேவையே இல்லை. படத்தினுடைய சீன்ஸ்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அடுத்து என்னங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் அந்த ஸ்பார்க் சாங்கை வச்சுருந்தாங்க பாருங்கள். தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பிளேஸ்மெண்ட்னா அது அந்த ஸ்பார்க் சாங் வந்த இடம் தான். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த படத்தில் பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த ஸ்பார்க் சாங்கை தவிர்த்து மற்ற சாங்குடைய பிளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறையா திரைப்படங்களில் எதுக்கு சாங் வருதுன்னே தெரியாது, எதுக்கோ ஒன்று சாங்கை போட்டு விடுவாங்க. பட் இந்த படத்தில் அந்த ஸ்பார்க் சாங்கை தவிர மற்ற சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பிளேஸ் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தில் லேக் ஏதாவது இருந்துச்சா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக லேக் தெரியல. ஏன்னா தளபதியுடைய இன்ட்ரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு கதை மூவ் ஆகிறது, கதை அப்படியே மெல்லமாக கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படு லேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி காட்டிட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு வில்லனாக மாறுறாரு. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு ஒரு மொக்கையான ரீசன் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே நடந்துக்கிற மாதிரி காட்டணும். அதுக்கு சென்னை சேப்பாக் ஸ்டேடியமில் பாம்பு வைக்கிறானுங்க. சுத்தமாக அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரில. இதெல்லாம் எதுக்குன்னே தெரில. சும்மா வந்துட்டு அந்த ஸ்டேடியம்குள்ளே நம்ம தளபதி ஃபைட் பண்ணும், தோனி ரெஃபரன்ஸு, அப்புறம் சிஎஸ்கே ரெஃபரன்ஸ், இதெல்லாம் காட்டணுன்ட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கதைக்கு சுத்தமாக தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆன விஷயம் என்னென்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இவன் ஃபேமிலி அவன் பிடிச்சி வச்சுக்கிறது, அவன் ஃபேமிலி இவன் பிடிச்சி வச்சுக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இதே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. எப்பா என்னடா இன்னுமாடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் டிஃப்ரெண்ட்டான ஜானராக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஸோ மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி இவன் பிடிச்சி வைக்கிறது, இவன் ஃபேமிலி அவன் பிடிச்சி வைக்கிறது, சுத்தமாக முடியலங்க அந்த சீன்ஸ்லாம். ஸோ அது என்னன்னே தெரில. இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதி விஜய் திரைப்படங்களே இந்த செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத உண்மை. லியோ திரைப்படமும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஏதோ கதையெல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃபை கரெக்டாக கொண்டு போகிற மாதிரியான டேரக்டர்ஸ் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு அமையவே மாட்டேங்கிறாங்க போல். ஸோ அதனாலேயே செகண்ட் ஹாஃபை திக்குமுக்கு தெரியாமல் எங்கெங்கேயோ கொண்டு போகிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கோட் திரைப்படத்துலையுமே அந்த செகண்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுக்கான காரணம். ஸோ ஃபைனலாக என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க, இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நீங்கள் படம் பார்க்குறதா இருந்தால் இந்த படத்துக்கு நீங்கள் போகணும். தளபதி விஜய் காட்டுவாங்க, ஜாலியாக கத்தலாம், அப்புறம் தோனி ரெஃபரன்ஸு, அந்த ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸு இதெல்லாம் இருக்கும். ஜாலியாக வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக படத்துக்கு போங்க. பட் நான் ஒரு சினிமாவாக இந்த படத்தை நான் பார்க்க போகிறேன், அதாவது ஒரு கதையுடைய ஸ்டார்டிங், கதையுடைய எண்டிங், ஸோ இதெல்லாமே கரெக்டாக அமையணும், ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இந்த படத்தில் இருக்காது அப்படிங்கிறத உண்மை. ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்டோரி கூட பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம விஜயகாந்த் படமெல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரியான ஸ்டோரி தான். தீவிரவாதி அவங்க பையன் அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. ஸோ பெருசாலாம் வந்துட்டு ஸ்டோரியிலும் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸ்க்ரீன் பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்கங்கே அந்த சர்ப்ரைசஸ் மட்டும்தான் நம்மளை கொஞ்சமாவது பூஸ்ட் பண்ணிச்சு இந்த படம் பார்க்கறதுக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் ஒன்றும் இல்லைங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே நண்பர்களே, இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 6.7 out of 10. இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃபையும் கொண்டு போயிருந்தாங்கன்னா லேக் இல்லாமல் இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அந்த இடத்துல தான் சொதப்பி இருக்காரோ நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுங்க. சரி, ஓகே நண்பர்களே, நீங்கள் இந்த கோட் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.